மேப் தெரியுதா? இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு நம்ம போறோம். நீங்க எல்லாரும் இப்ப வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு 11th 12th போறீங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போவீங்க. அதுக்கப்புறம் ஜாப் போவீங்க. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியுதுக்கா. ஓகே, சிட் தெரியுதுக்கா. அண்ட் ரிலாக்ஸ். ஓகே. இன் பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். அப்பவே ஸ்டாப் பண்ணி கேட்கலாம். இப்போ நிறைய பேர் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. இப்ப நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்க படிக்கும் போது எங்களுக்கு இந்த கைடன்ஸே இல்ல, அட்வைஸ் பண்ண யாருமே இல்ல அப்படின்னு. நான் படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் இருந்தது. ஆனா இந்த ஐஐடினா என்ன, இந்த வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்னா என்ன அப்படின்னு உங்க வயசுல எனக்கு வந்து கிளியரா இல்ல. ஓகே, எனக்கு யாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இப்போ உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்கு. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேயா? இப்போ நீங்க 10th இருந்து 11th அண்ட் 12th உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ, நம்ம கெரியரை சூஸ் பண்ண போறோம்னு. நான் திரும்ப சொல்றேன், நீங்க கெரியர் சூஸ் பண்ணல, டைரக்ஷன் சூஸ் பண்ண போறீங்க. ஓகே, எந்த குரூப்? இப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஒன்னே ஒண்ணுதான். 11th 12thல நான் என்ன குரூப் செலக்ட் பண்ணணும்? அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐடியா, மேபி காலேஜ்ல நான் இதை படிக்கலாம், இந்த ஜாப்க்கு மேபி நான் போகலாம் அப்படின்னு. பட் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம வேலை பார்க்கறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓகேயா? அட் த சேம் டைம் நானா வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னல வைடர் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டே வந்தேன். தேர்ட் இயர்ல தான் வந்து நான் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டே வந்து சூஸ் பண்ணேன். நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது தேர்ட் இயர்ல தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு ஒரு நியூ டிபார்ட்மெண்ட்டே வந்து கிரியேட் ஆச்சு. இது வரைக்கும் சிவில், மெக்கு, இசிஇ, ட்ரிபிள் இப்ப தானே பார்த்திருப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி. அப்போ புதுசா ஏஐ அண்ட் டிஎஸ் அப்பதான் வந்தது நான் தேர்ட் இயர் படிக்கும் போது. அப்போ நான் வந்து தேர்ட் இயர் அந்த ஃபைனல் இயர் ஸ்டேஜ்ல தான் வந்து ஓகே, இங்க இருந்து என்னோட ஃபீல்டு வந்து இப்படி, நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இங்க இருந்து டேட்டா சயின்ஸ் போறேன். சில பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் படிப்பாங்க. சில பேர் வந்து இப்ப ஈஸி எடுத்துட்டீங்கன்னா விஎல்எஸ்ஐ, ஐ ஐசி சர்க்கியூட், இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட் இருக்குல்ல, ஐசி பத்தி படிக்கிறது. இதெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு, அதை ஸ்பெசிஃபிக்கா படிப்பாங்க. பட் இன்னைக்கு உங்களோட ஒரே கோல், நான் என்ன குரூப் சூஸ் பண்ண போறேன். இப்போ மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்டா? எத்தனை பேர் வந்து உங்ககிட்ட பயமுறுத்தி இருக்காங்க, நீ நல்ல மார்க் வாங்கலன்னா உனக்கு இது கிடைக்காது, நீ நல்ல மார்க் வாங்கலைன்னா பண்ண முடியாது, மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ நல்லா படி, நிறைய மார்க் வாங்கு, மார்க்கை சேஸ் பண்ணுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? கன்ஃபார்மா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒருத்தங்க வீட்லயாவது மார்க் முக்கியம் இல்ல, உனக்கு பிடிச்சத நீ பண்ண அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? கண்டிப்பாக்கா, பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க எங்க வீட்ல. ஓகே, சோ மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாங்களா? மார்க் பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஸோ நீ மார்க் எடுக்கிறதுல தான் உனக்கு நெக்ஸ்ட் என்னன்னே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். 10th மார்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 10th மார்க் தான் முக்கியம். ஃபைன். ம். வேற? இப்ப நீங்க 10th படிச்சு முடிச்சனால இப்ப சொல்றாங்க 11th 12th போனோடனே 12th மார்க் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. காலேஜ் போனதுக்கு அப்புறம் வந்து சிஜிபிஏ முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆல் கிளியர் பண்ண வேண்டியது முக்கியம்னு சொல்லுவாங்க. காலேஜ் முடிக்கிற வரைக்குமே வந்துட்டு ஜாலியா தான் இருக்க முடியாது. நம்ம வேலைக்கு போகும்போது நம்ம ஜாலியா தான் இருக்க முடியாது. ஓகே, நம்ம வந்து கீப் ஆன் லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கணும். இப்ப அது கஷ்டமா இருக்குல்ல இந்த டைம்ல யோசிக்கிறதுக்கு. ஐயோ, எல்லாரும் 10th படிச்சோடனே ஜாலியா இரு, 11th 12th கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் காலேஜ்ல ஜாலியா இருன்னு சொல்றாங்களே, நம்மளுக்கும் அப்படிதான் இருக்கணும். ஆனா வந்து எனக்கு இப்ப என்ன படிக்க சொல்றாங்களே அப்படின்னு பயமா இருந்தா, நீங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கணும். லேர்னிங் மைண்ட் செட்டை வந்து கொண்டு வரணும். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து இந்த சொசைட்டில ஒரு நல்ல எஜுகேஷன், ஒரு நல்ல ஜாப், ஒரு நல்ல சேலரி அந்த மாதிரி இருக்கும்போது சூப்பரா இருக்கும்ல. நான்லாம் வந்து கண்டினியூஸா படிப்பேன். எனக்கு எப்போதுமே காலேஜ்ல 8 ஹவர்ஸ் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு தோணும், நம்ம 8 ஹவர்ஸ் உட்கார்ந்து இப்படி மாங்கு மாங்குன்னு படிக்கிறோமே, 14 இயர்ஸ் ஸ்கூல் படிச்சிருக்கோம், அப்புறம் காலேஜ் படிக்கிறோம், நம்ம ஏன் இதை பண்றோம் அப்படின்னு சம்டைம்ஸ் கடுப்பா இருக்கு. ஆனா அதே 8 ஹவர்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் வாங்கி நான் காலேஜ்ல வந்து 8 ஹவர்ஸ் உட்கார்ந்து படிப்பேன்.
நாலேஜ் கெயின் பண்ணேன். அப்படியே ஒர்க்குக்கு வந்து அந்த 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அது அப்படியே மணியா மாறுச்சு. எனக்கு வந்து சேலரி கிடைக்க ஆரம்பிச்சது. அப்ப எனக்கு வந்து அது ரொம்ப ஃபீல் குட்டா இருந்துச்சு. அது வந்து நீங்க ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இத்தனை வருஷம் படிக்கிறதுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்க தெரியும். ஸோ அந்த ஒரு ஜாப வாங்கி வேலை பார்க்கறதுக்கு தான் நீங்க இவ்ளோ இயர்ஸ் 14 இயர்ஸ் ஸ்கூலு, 4 இயர்ஸோ 3 இயர்ஸோ காலேஜ், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுனா படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை நீங்க வந்து ரெடி பண்ணிக்கிறீங்க. ஓகே, 4 ஸ்டேஜ் 10th 11th 12th காலேஜ் ஜாப் நீங்க முடிச்சிட்டீங்க. நம்ம செகண்ட் ஸ்டேஜ் போறோம். எங்க மார்க்ஸ் அண்ட் உங்க மார்க்ஸை வச்சு உங்களோட குரூப் செலெக்ஷன். ஓகே, இந்த ரெண்டு தான் இங்க நம்ம வந்து பண்ண போறோம். 11th 12th முடிச்சோடனே கட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, கட் ஆஃப் வச்சு உங்களோட கோர்ஸ் செலெக்ஷன். அதுக்கப்புறம் நீங்க காலேஜ்ல வந்து நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் கெயின் பண்ணிட்டு ஜாபுக்கு போறது. இவ்வளவுதான் நீங்க வந்து பண்ண போறீங்க. இவ்வளவுதான் இருக்கிறதே உங்களுக்கு ஸ்டேஜ். அதுல இன்னைக்கு வந்து குரூப் செலெக்ஷன் பண்ண போறது. ஆஹ் உம் இப்ப திவ்யா சொன்னாங்கல்ல, மார்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ அதை வச்சுதான் அப்படின்னு. வீட்ல வந்து மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மார்க்கை வந்து சேஸ் பண்ண அப்படின்னு சொன்னா, அது ஆக்சுவலி ஏன் சொல்றாங்கன்னா, மார்க் வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட். கண்டிப்பா நீங்க ஒரு வேலை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, மார்க்கை வச்சு நம்ம எதுவுமே பண்ண போறது இல்ல இதுக்கப்புறம் ஜாப் வாங்கினதுக்கு அப்புறம். நான் சொன்னேன்ல, நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பாங்க, நிறைய பேர் ஐடி படிப்பாங்க. இப்ப நிறைய பேர் வரும்போது உங்களுக்கு வந்து காம்படிஷன் ஜாஸ்தி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க காலேஜ்ல வந்து 50 சீட்ஸ் தான் இருக்குன்னா, 100 பீப்புள் வந்துட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், ஆனா என்கிட்ட 50 தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, யார் யாரு நிறைய மார்க் எடுத்திருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன். கோர்ஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணவே தேவையில்ல. எனக்கு இந்த இதுதான் வேணும், காலேஜ் வேற ஏதாவது காலேஜ்ல கிடைக்குமா அப்படின்னு பாருங்க. இப்போ ரீசெண்டா நேத்து 11th 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் வந்துச்சுல, நான் கொஞ்சம் பேர் வந்து கம்மி மார்க் எடுத்தாங்க, இருந்தாலும் அவங்க கேட்ட காலேஜ் அவங்க கேட்ட கோர்ஸ்லாம் வந்து கிடைச்சது. ஸோ நான் வந்து கண்டிப்பா மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் கிடைக்காது அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். கிடைக்கும், சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காது. பட் நம்மளுக்கு லைஃப்ல என்ன வேணும் அப்படிங்கறத பார்த்து நம்ம டெசிஷன் மேக் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மார்க்ஸை வந்து அஃப்கோர்ஸ் படிக்கணும், உங்களோட பெஸ்ட்டை நீங்க கொடுங்க. மார்க்ஸ் தேவைதான், பட் மார்க்ஸை மட்டும் சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேயா?